ரித்திக்கும் ஜோவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் ஒன்றாக படிப்பவர்கள். முதலில் இருவருக்கும் இடையே பரஸ்பரம் ஏற்பட ஈர்ப்பு நட்பாக ஆகி பின்பு காதலாக மலர்ந்தது. இருவருடைய காதல் வாழ்க்கையும் கல்லூரியில் படிக்கும் வரை மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. கல்லூரியில் முதுகலை படிப்பு முடிந்ததும் ரித்திக் ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். ஆனால் ஜோ வீட்டிலோ அவளை வேலைக்கு அனுப்பாமல் அவளுக்கு திருமணத்திற்காக ஏற்பாடு செய்தனர். ஜோ ரித்திக்கை காதலிக்கும் விஷயத்தை அவள் வீட்டில் தெரியப்படுத்த ரித்திக் வேறு மதத்தை சேர்ந்தவன் என்பதால் ஜோ வீட்டில் அவளை வேறு ஒருவனுக்கு திருமணம் செய்யவே முடிவு செய்தனர். ஜோ அதை ரித்திக்கிடம் தெரியப்படுத்த நள்ளிரவு எல்லோரும் தூங்கியதும் தனது செல்போனை எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடிக்கு சென்று ரித்திக்கு கால் செய்தாள். சொல்லு பேபி, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? எனிதிங் இம்பார்ட்டண்ட் என்று கேட்டான் ரித்திக். எங்கள் வீட்டில் நம்ம லவ்வை ஏற்றுக்க மாட்றாங்கடா. எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலடா என்று தயங்கியபடியே சொன்னாள் ஜோ. ஓய், என்னடி கலட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்போ சரி, நீ அந்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இரு, சரியா என்றான் ரித்திக். மறுமுனையில் எந்த பதிலும் வராததால் ஹலோ ஹலோ என கத்த தொடங்கினான் ரித்திக். சிறிது நேரத்திற்கு பிறகு அழுது கொண்டே ஜோ பேச தொடங்கினாள். என்னடா, என்னை பற்றி என்ன நினச்சிட்ட? நான் உன்னை ஏமாத்திடுவேன் நீ நினச்சிட்டல? உன்னை ஏமாத்திட்டு நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் செத்து போயிடுவேண்டா என்று அழுது கொண்டே சொன்னாள் ஜோ. ஹே பேபி, ஏண்டி இப்படிலாம் பேசுகிற? நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். சரி விடு, நீ முதல்ல அழுகையை நிறுத்து. எங்கள் வீட்லேயும் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்குது. நம்ம 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நாளைக்கே மேரேஜ் பண்ணிக்கலாம், சரியா என்றான் ரித்திக். அவ்வளவு நேரம் அழுதபடியே பேசி கொண்டிருந்த ஜோ ரித்திக் கடைசியில் சொன்னதை கேட்டதும் மகிழ்ச்சியாக பேச தொடங்கினாள். சூப்பர்டா, நாம் 2 பேரும் நாளைக்கே மேரேஜ் பண்ணிக்கலாம், சரியா? நம்மளோட வாழ்க்கையை நாம தான் முடிவு பண்ணணும், நம்மளோட மதம் முடிவு பண்ணக்கூடாது. நான் நாளைக்கு காலையில் நேரத்திலே கிளம்பி வந்துடுறேன், சரியாடா செல்லம்? லவ் யூடா என்றாள் ஜோ. லவ் யூ டு பேபி அம்மா என்று ரித்திக் கூறவும் ஜோ வெக்கப்பட்டு கொண்டே காலை கட் செய்துவிட்டு மேலிருந்து கீழே இறங்கினாள். அவள் கீழே இறங்கி வருவதை கண்டதும் இவ்வளவு நேரம் மறைந்திருந்து அவள் பேசியதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த உருவம் படிக்கட்டிற்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டது. ஜோ அவள் அறைக்கு சென்றதும் அந்த உருவம் எழுந்து நின்று கோபத்தில் தன் பற்களை கடிக்க தொடங்கியது. மறுநாள் சொன்னபடியே ரித்திக்கும் ஜோவும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணம் செய்து கொண்டனர். இருவரது வீட்டிலும் கடுமையான எதிர்ப்பு கிளம்ப ரித்திக்கும் ஜோவும் உதவிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தஞ்சம் புகுந்தனர். போலீசாரின் சமாதானத்திற்கு பிறகு 2 வீட்டிலும் கோபமாக கிளம்பி சென்று விட்டனர். பிறகு ரித்திக் தன் நண்பன் ஒருவன் உதவியோடு சிறிய அளவிலான வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதில் ஜோவுடன் குடிபுகுந்தான். அவ்வீட்டில் பெரிய சௌகரியம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் இருவரும் மிக மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தனர். திருமணம் முடிந்து 1 மாதம் கடந்து போயிருந்தது. வீட்டில் வசதிகள் அதிகம் இல்லாததை முதலில் பொறுத்து கொண்டிருந்த ஜோவுக்கு போக போக அது கடினமானதாகவே இருந்தது. முதல்ல ஒரு நல்ல வீடை பார்த்து அதுக்கு குடி போகணும் என நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்த ஜோ வீட்டு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு எழுந்து போய் கதவை திறந்தாள். வெளியே சிரித்த முகத்துடன் அவள் தாய்மாமன் வின்சன் நின்று கொண்டிருந்தார். ஜோ உடனே ரித்திக்கு கால் செய்து அவனை வர சொல்ல அவனும் வேக வேகமாக கம்பெனியிலிருந்து வீடு வந்து சேர்ந்தான். வீட்டுக்குள் ஜோவின் மாமா சிரித்தபடி ஜோவுடன் பேசிக்கொண்டிருக்க ரித்திக் ஃபார்மாலிட்டிக்கு அவரை பார்த்து ஸ்மைல் செய்தான். என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க என அவர் கேட்க ரித்திக் அதற்கு தயங்கியபடியே பதிலளித்தான். பிறகு, எனக்கு உங்கள் மேலெல்லாம் எந்த கோவமும் இல்லைப்பா. பாப்பாவோட அம்மா அப்பா தான் இன்னும் கோவமாக இருக்காங்க. அவங்களும் இன்னும் கொஞ்ச நாளில் சமாதானம் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஏன் இந்த வீட்டிலேருந்து கஷ்டப்படுறீங்க என வின்சென்ட் கேட்டார். அதற்கு, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அங்கிள், அப்புறம் வேற ஒரு நல்ல வீட்டுக்கு மாறிடுவோம்
என ரித்திக் பதிலளித்தான். நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்று சொல்றேன், கேட்பீங்களா என இருவரையும் பார்த்து வின்சென்ட் கேட்டார். இருவரும் குழப்பமாக அவரை பார்க்க அவரே ஒரு புன்முறுவலுடன் பேசத் தொடங்கினார். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு வீட்டை பிரசன்ட் பண்ணலான்னு இருக்கேன் என்றவர் இருவரது முகத்தையும் பார்த்தார். உடனே ரித்திக், ஐயோ அங்கிள், எதுக்கு உங்களுக்கு சிரமம், அதெல்லாம் வேண்டாம் என மறுத்தான். அதற்கு வின்சென்ட், சிரமம் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என் மருமகளுக்கு நான் செய்கிறேன், இதில் என்ன இருக்கு, வீட்டில் பார்த்த பையனை மேரேஜ் பண்ணியிருந்தாலும் இப்படி தான் வீட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன் என்றார் வின்சென்ட். ஜோவுக்கு அவளது மாமா மீது சிறுவயதிலிருந்தே மிகுந்த மரியாதையும் அன்பும் உண்டு. எனவே ரித்திக்கை சமாதானப்படுத்தி அந்த வீட்டை வாங்க சம்மதம் தெரிவித்தாள். வேண்டா வெறுப்பாக ரித்திக்கும் அந்த வீட்டு சாவியை வாங்கி கொண்டான். பிறகு, சரிம்மா, உனக்கு இன்னொரு கிஃப்டும் இருக்கு என கூறி ஜோவை அவரது காருக்கு அருகில் வின்சென்ட் அழைத்து சென்றார்.